அல்-பக்ரா வசனம் 60. மூசா தம் சமுதாயத்தாருக்காக தம்மிடம் தண்ணீர் கோரியதை நீங்கள் எண்ணிப் பாருங்கள். அப்பொழுது நாம் உமது கைத்தடியால் அந்த கல்லில் அடிப்பீராக என்று கூறினோம். உடனே அதிலிருந்து 12 ஊற்றுகள் பொங்கி எழுந்தன. ஒவ்வொரு கூட்டத்தாரும் தத்தமது நீர்நிலையை தெரிந்து கொண்டனர். அல்லாஹ் வழங்கியவற்றிலிருந்து உண்ணுங்கள், பருகுங்கள், பூமியில் குழப்பம் உண்டாக்கித் திரியாதீர்கள் என்று நாம் கூறினோம். இஸ்ரவேலர்களுக்கு தான் வழங்கிய மற்றொரு அருட்கொடையை இறைவன் இங்கு நினைவுபடுத்துகின்றான். அல்லாஹ் கூறுகின்றான், இஸ்ரவேலர்களே, உங்களுடைய இறை தூதர் மூசா உங்களுக்காக என்னிடம் தண்ணீர் வேண்டினார். அவரது வேண்டுதலை ஏற்று உங்களுடன் நீங்கள் எடுத்துச் செல்லும் ஒரு கல்லிலிருந்தே உங்களுக்கு நான் தண்ணீரை வெளிவரச் செய்தேன். அந்த தண்ணீர் உங்களுக்கு எளிதாக கிடைக்கவும் ஏற்பாடு செய்தேன். மேலும் அந்த கல்லில் இருந்து 12 ஊற்றுகள் பீரிட வைத்து உங்களிலுள்ள ஒவ்வொரு பிரிவினருக்கும் ஒவ்வொரு ஊற்றை ஏற்பாடு செய்தேன். அதை அவரவர் தெரிந்து கொண்டனர். ஆகவே எவ்வித உடல் உழைப்பும் சிரமமுமின்றி நான் வழங்கிய மண்ணு மற்றும் சல்வாவை நீங்கள் வயிறார உண்ணுங்கள். உங்களுக்காக நான் சுரக்கச் செய்த இந்த நீரையும் பருகுங்கள். இவற்றை உங்களுக்கு வசப்படுத்தி தந்த இறைவனை வழிபடுங்கள். மேலும் பூமியில் குழப்பம் உண்டாக்கி திரியாதீர்கள். அதாவது என் அருட்கொடைகளுக்கு பிரதியாக பாவங்களை புரியாதீர்கள். அவ்வாறு செய்தால் அந்த அருட்கொடைகள் உங்களிடமிருந்து பறிக்கப்பட்டுவிடும். அந்த கல். இந்த வசனம் தொடர்பாக விரிவுரையாளர் விரிவாக எழுதியுள்ளனர். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, இஸ்ரவேலர்களுக்கு முன்னால் சதுர வடிவிலான கல்லொன்று கொண்டு வந்து வைக்கப்பட்டது. அப்பொழுது மூசா அவர்கள் இறை உத்தரவின் பேரில் தமது கைத்தடியால் அந்த கல்லில் அடித்தார்கள். உடனே அதிலிருந்து 12 ஊற்றுகள் பீரிட்டன. அந்த கல்லின் ஒவ்வொரு மூலையிலும் 3 ஊற்றுகள் இருந்தன. அவர்களில் ஒவ்வொரு பிரிவினருக்கும் அவரவருக்கான நீரூற்று எதுவென அறிவித்து கொடுக்கப்பட்டது. அதிலிருந்து அவர்கள் நீர் அருந்தினர். கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள், அந்த கல் தூர் சினாய் மலையிலிருந்து எடுக்கப்பட்ட கல்லாகும். இஸ்ரவேலர்கள் அதை தம்முடன் சுமந்து செல்வார்கள். எங்காவது அவர்கள் தங்க நேர்ந்தால் மூசா அவர்கள் தமது கைத்தடியால் அதில் அடிப்பார்கள். வேறு சிலர் கூறியதாவது, அந்த கல்தான் மூசா அவர்கள் ஒரு முறை குளிக்கும் பொழுது தமது ஆடையை களைந்து வைத்துவிட்டு குளிக்க பயன்பட்ட கல்லாகும். அப்பொழுது வானவர் ஜிப்ரீல் அவர்கள், நீங்கள் இந்த கல்லை எடுத்து வைத்து கொள்ளுங்கள், இதில் மகத்தான ஆற்றல் உள்ளது, இந்த கல்லில் அற்புதம் நிகழ காண்பீர்கள் என மூசா அவர்களிடம் கூறினார்கள். உடனே மூசா அவர்கள் அதை எடுத்து தமது வாகனத்தின் தீனிப்பைக்குள் வைத்து கொண்டார்கள். சமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, மேற்கண்ட வசனத்தில் கல் என்பதை குறிக்க அல் ஹஜர் என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது. இதில் இடம்பெற்றுள்ள அல் என்னும் இடைச்சொல் ஏற்கனவே அறியப்பட்ட ஒன்றை குறிக்கவில்லை. மாறாக அது ஓர் இனத்தை குறிக்கிறது. அதாவது உமது கைத்தடியால் ஏதேனும் ஒரு கல்லில் அடியுங்கள் என்பதே இதன் பொருளாகும். இது தொடர்பாக ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள், மூசா அவர்களுக்கு இறைவன் குறிப்பிட்ட இன்ன கல்லை அடிக்குமாறு கட்டளையிடவில்லை. மாறாக ஏதோ ஒரு கல்லை தான் அடிக்க சொன்னான். இவ்வாறு ஏதேனும் ஒரு கல்லில் அடித்தாலும் தண்ணீர் வெளிப்படுவதுதான் தெளிவான அற்புதமான வெளிப்படையான ஆற்றலாகவும் அமையும். ஆக மூசா அவர்கள் தமது கைத்தடியால் ஏதோ ஒரு கல்லில் அடிப்பார்கள். உடனே அதிலிருந்து நீர் பீரிடும். மீண்டும் மற்றொரு முறை அடிப்பார்கள். உடனே நீர் வற்றி அந்த கல் காய்ந்துவிடும். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, இஸ்ரவேலர்கள் தீன் என்னும் பாலைவனத்தில் தங்கியிருந்த பொழுது அவர்களுக்காக கல்லிலிருந்து வாய்க்கால்கள் தோன்றின. இதை லஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்துள்ளார்கள். மற்றொரு அறிவிப்பில் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாக சுஃப்யான் அஸ்-சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, இது தீன் பாலைவனத்தில் நிகழ்ந்தது. மூசா அவர்கள் இஸ்ரவேலர்களுக்காக ஒரு கல்லில் அடித்தார்கள். உடனே அதிலிருந்து ஒவ்வொரு பிரிவினருக்கும் ஒரு நீரூற்று என்ற விதத்தில் 12 நீரூற்றுகள் பொங்கின. அவற்றிலிருந்து அவர்கள் நீர் அருந்தினர்.